இந்த வீடியோல ரேசர் பே எக்ஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம் டீடைலா. ஆல்ரெடி நான் ரேசர் பேனா என்ன அப்படின்னு நான் தெளிவான வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வீடியோஸ்ல வந்து எக்ஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக இது உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு பிசினஸ் பண்றீங்க. அந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன தேவைன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை. அந்த பேங்க் அக்கௌண்ட் எதுக்காக நீங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட பிசினஸோட டிரான்சாக்ஷனை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சீனி, உளுந்து அந்த மாதிரி ஒவ்வொரு வெண்டார்ஸும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து குட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஐ மீன் அவங்க வச்சிருக்க ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ரிட்டர்ன் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு வந்து பே பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. இது ஒரு மெயின் ரீசன் ஃபார் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு பேங்க்ல. இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம லோன் வாங்குவோம். ஃபர்தர் வந்து நம்மளோட டிரான்சாக்ஷனை பொறுத்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்க பேங்க்ல. இது ஒரு ரீசன் இருக்கு. அப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மளிகை கடனை வந்து நம்ம டேரக்டா என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் இல்லை ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம கேஷாவே கொடுத்துருவோம். பட் சில டெக் கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 30 பேர் 40 பேர் மேபி ஒரு 100 பேர் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து அவங்க ஒன் பை ஒன்னா என்ன பண்ண முடியாதுன்னா மேனுவலா பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்க் பே அவுட்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பல்க் பே அவுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸலில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ கொடுக்கணுங்கிற மாதிரி நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் நம்ம பல்க் பே அவுட் நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களுக்கு என்ன ஆயிரும், நம்ம வந்து பேங்க்கு நம்ம போக வேண்டிய தேவையே கிடையாது. இதோட மெயின் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா HDFCல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா HDFCக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸ்டாஃபுக்கு சேலரி போடுறதுக்கு ஒரு 5 lakhs கொடுத்துருவாங்க. அந்த 5 lakhs வந்து என்ன பண்ணுவாங்கன்னா HDFC பேங்க் வந்து செப்பரேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க தனித்தனியா இப்போ நான் அங்கே ஒரு எம்ப்ளாயியா இருந்தேன். ஸோ எனக்கு ஒன்று அப்போ என் கூட இருக்கிறவங்க ஒன்று இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து HDFC பேங்க்ல வந்து மேனுவலா என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களா வந்து சேலரி போட்டுட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் டேரக்டா அந்த HDFC பேங்க் வந்து நம்ம கட் பண்ணிட்டு டேரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம் ரேசர் பேல போய் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ரேசர் பே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பார்ட்னர் பேங்க் நிறைய வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்க டேரக்டா ஒரு HDFC பேங்க்ல போய் ஓப்பன் பண்றதுக்கு பதிலா இவங்க கூட நீங்க என்ன பண்ணிடலாம் ஈஸியா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அதான் இதுல என்ன பண்ணிடலாம் அப்ளை பண்ணி கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் வச்சிருக்கீங்க ஒரு 10 பேருக்கு சேலரி போட வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் இதுல இருந்து என்ன பண்ணிடலாம் டேரெக்டாகவே அவங்களுக்கு வந்து நீங்கள் சேலரி வந்து சென்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்து அது மெசேஜ் எல்லாமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க ரேசர் பேலேருந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இதோட சிம்பிளிஃபைடு வாட் இஸ் ரேசர் பே எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கு வெளியே என்ன பண்ணுறாங்களோ நீங்கள் பேங்க்குக்கு போய் உங்களோட பூர்த்திகள் ஐ மீன் உங்களோட தேவைகள் நீங்கள் எப்படிலாம் பூர்த்தி பண்ணிக்கலாமோ அதை வந்து நம்ம பேங்க்குக்கு போகாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே ரேசர் பே எக்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது பண்ணிக்கலாம் பேரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம யாருக்காவது வந்து இப்போது ஒரு இன்வாய்ஸ் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு. பே அவுட் லிங்க் இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி பேங்க்ல நம்மளுக்கு கிடைக்காத பெனிஃபிட்ஸ் ஆல்சோ நம்மளுக்கு எங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரேசர் பே எக்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் இப்போ வந்து டெஸ்ட் மோட்ல இருக்கு. இது என்னோட பார்த்தீங்கன்னா கிளையண்டோட ஒரு ஒன் ஆஃப் த கிளையண்டோட ஒரு டேஷ்போர்டு. இப்போ இதில் வந்து நீங்க என்ன பண்ணீங்க லைவ் மோட போட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்ளை பண்ணி கரெக்ட் அக்கௌண்ட் வந்து அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனை பொறுத்து அப் டு உங்களுக்கு 2 crores இது வந்து மேக்ஸிமம் 2 crores தான். இப்போ என்னோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ மீன் ஜுவல்லரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 7 lakhs பண்ணுவாங்க டிரான்சாக்ஷன். ஸோ அப்படி இப்போ 7 lakhs பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 கோடி வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லோன் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து தேவைப்பட்டா இவங்க என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ எங்கள் அப்பா பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல போகும்போது நம்ம நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம டேக்ஸ் கட்டலாம் நிறைய நம்மளுக்கு ட்ராபேக்ஸும் இருக்குது. பட் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்ல போகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன் நிறைய பண்ணும்போது நம்ம வந்து ஒரு லோன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடம் ஒன்று வாங்க போறீங்க, உங்கள் கடைக்கு ஒரு இடம் வாங்க போறீங்க, நீங்கள் ஒரு 50 லட்சம் வரைக்கும் கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோடி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் லோன் வந்து எடுத்துக்கலாம். இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க 2 கோடிக்கு வந்து என்ன பண்ணலாம் இவங்க வந்து எலிஜிபிள். ஸோ இவங்க வந்து அப்ளை என்ன கொடுத்து ஒரு 2-3 ஸ்டெப்ஸை ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்னு டேரெக்டாக இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 2 கோடி ரூபா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பேங்க்குக்கு இனிமேல் போக வேண்டிய தேவையே இருக்காது. எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரேசர் பேல வந்து
நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட்ஸை வந்து பேமெண்ட் கேட்வே மூலமாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த இது ஒரு செப்பரேட் பாயிண்ட்டு. அப்புறம் இவங்க கொடுக்குற இன்னொரு பெனிஃபிட் தான் ரேசர்பே எக்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளோட வெண்டர்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணிக்கலாம், நம்மளோட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். ஃபர்தராக பார்ப்போம். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் இந்த ரேசர்பே எக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.